ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் மிராண்டாஸ். நான் உங்கள் நித்யா மிராண்டா. இது ஒரு வீக்கெண்ட் vlog தாங்க. வீக்கெண்டில் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு தேவையான வீட்டு பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் வந்து சத்துவா கிளம்பியிருந்தோம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும். அவருக்கு கொஞ்சம் ஃபிஷ் ஐட்டம்ஸ் வாங்கணும். அவர் ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் அக்வேரியம்மு க்ரீனரியாக அவரோட ஒர்க்கிங் டேபிளில் வச்சுருப்பாரு. ஸோ அது வந்து ப்ளசண்ட்டாக இருக்கணும் அவரோட ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியருன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுருக்காரு. ஸோ அதுக்கும் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சத்துவா கிளம்பி இருந்தோம். நான் எப்போதுமே அப்பப்போ எதெல்லாம் வந்து தீந்துருச்சோ அதெல்லாம் வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுருப்பேன். என் ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு ரைட்டிங் போர்டு மாதிரி வச்சுருப்பேன். அதில் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சத்துவாவுக்கு கிளம்பியாச்சு. இங்கே ஷாப்பிங் பேக்ஸ்லாம் மஸ்ட். இப்போல்லாம் கவர்ஸ்லாம் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷாப்பிங் பேக் எடுத்துகிட்டு நான் சத்துவாவுக்கு வெஸ்ட் ஜோனுக்கு போய் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஹாலோவின் முடிஞ்ச உடனே அடுத்தது கிறிஸ்மஸ் சீசன் தான். ஸோ கிறிஸ்மஸ்க்கு உண்டான டெக்கரேஷன்ஸ்லாம் இங்கே போட்டு வச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் டிசம்பர் ஃபஸ்ட்லேருந்தே வந்து கிறிஸ்மஸ் வைப் வந்துடும். இங்கே எல்லார் வீட்லேயும் டெக்கரேஷன்ஸ்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்டார் போட்டுருவாங்க. அதனால் கிறிஸ்மஸ்க்கு உண்டான திங்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. என்டர் ஆனோடனே மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளை டெம்ப் பண்ணுற மாதிரி ஸ்நாக்ஸ் தான் வச்சுருப்பாங்க. நான் 2 பொட்டேட்டோ சிப்ஸ், பேக்டு பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் யூஷுவலாக எங்களோட ஹெல்ப்பர் வருவார் இல்லையா, அவருக்கு வந்து நான் வரும்போது ஒரு பிஸ்கெட் பேக்கெட் கொடுப்பேன். ஸோ அந்த குட் டே பிஸ்கெட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இப்படி பார்த்துக்கிட்டே வந்தோம் பிஸ்கெட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு. நம்ம ஊர் பிங்கோ அதெல்லாம் வச்சுருந்தான் சிப்ஸு. அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் வந்து அடுத்தது காய்கறி செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, அப்போ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ அதனால் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அந்த வெஜிடபிள்ஸே நல்லா பதம் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். ஸோ அதுவே வச்சுருக்கேன். அதனால் கீரை மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீரை வாங்க போனேன். பாலக்கீரை மட்டும்தான் இருந்துச்சு. இதில் என்னென்னா இங்கே வந்து கீரைலாம் காலையில் வந்து வாங்கினா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே வந்து இது வெஸ்ட் ஜோன் சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம தமிழ் கீரைங்கள்லாம் ரொம்ப கம்மி. இந்த ரெட் சீரா மட்டும்தான் வச்சுருப்பான். சரி, பாலக் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பாலக் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வெண்டைக்காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதுவும் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி காய் எதுவுமே வாங்கலை. எங்கள் பேரட்டுக்கு தேவையான கொய்யாக்காவும் ஆப்பிளும் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், அதோடு வந்தாச்சு. ஃப்ரூட்ஸ்லாம் கூட இருக்குது ஃப்ரிட்ஜில். அதனால் அடுத்தது வந்து சரி மத்தியானத்துக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். ஒரே ஃபிலிப்பினோ ஃபுட்டாக இருந்துச்சு. அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து மீட் செக்ஷனுக்கு வந்தேன். மீட் செக்ஷனில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 17 இயர்ஸாக இங்கே நாங்கள் சத்துவாவில் இருந்தோம். இந்த வெஸ்ட் ஜோன் சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் வந்து வாங்குவேன். ஒன்று ஸ்கூல் முடிச்சுட்டு பஸ்லேருந்து இறங்கி வந்த உடனே வாங்குவேன், இல்லைனா ஈவினிங்காக ஒரு சமையல்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 மணி போல் வந்து வாங்குவேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போவுமே மீட் சப்ளை பண்ண ஒரு பையன் இருப்பான். அவன் என்னை பார்த்த உடனே வந்துடுவான், ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுப்பான். அன்றைக்கி அவன் என்னை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டான். மேம் சாப் எப்படி இருக்கிறீங்க, உங்களை மறக்கவே முடியுமா அப்படின்ட்டு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்ன ஞாபகம் வச்சுருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவனை பற்றி நல்லா விசாரித்து அவனுக்கு ஒரு குழந்த இருக்குது. அந்த குழந்தைய எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அடுத்த செக்ஷனுக்கு நான் கொஞ்சம் ஃப்ரோசன் பராத்தா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு ஏதாவது ஒன்று வீட்டு தான் இருக்கும், அதை பார்த்து தான் நான் வாங்குவேன். சரி, ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டேன். அடுத்தது வந்துட்டு ஃபிஷ்ஷு வாங்கியிருந்தேங்க. கிராபும் ஒரு மார்பெல்னு ஒரு ஃபிஷ் வாங்கியிருந்தேன் குழம்புக்கு. ஆனால் அந்த ஃபிஷ் எனக்கு பிடிக்கல. குழம்பு செஞ்சேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. சூரை மீன் மாதிரியே இருந்துச்சு. எனக்கு டேஸ்ட்டு பிடிக்கல, எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும். அதனால் இப்போ நண்டு இன்றைக்கி தான் செய்ய போகிறேன். ஃபிஷ்ஷை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நூடுல்ஸ் வாங்கினேன். நூடுல்ஸ் வந்து யூஷுவலாக நான்
என்னைக்காவது ஒரு நாள் நம்ம டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா செய்யணுன்ட்டு. அது ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் வரும் எனக்கு. ஒரு பேக்கெட் வாங்கினா 5 பேக்கெட்டு. அடுத்தது வந்து கொஞ்சம் இது வாங்கணும்னு இருந்தேன். மாஸரல்லா சீஸு. இந்த பாஸ்தா அதெல்லாம் பண்ணும்போது போடுவேன். பிரெட் சாண்ட்விச்சுக்கும் கொஞ்சம் போடுவேன். அதனால் அது கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் தோசை மாவு பேக்கெட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் வீட்டில் இது நடக்குமான்னு சொல்லுங்கள். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஷாப்பிங்னாலே ஒரு அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். வீட்டுக்குன்னு வாங்கினா கூட அவர் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வாங்குவார். கடன்னு வாங்குவார், கடன்னு போவார். ஸோ அதனாலேயே நிறைய திங்ஸ் நான் என்ன எழுதி வச்சுருந்தாலும் மிஸ் பண்ணிடுவேன். அங்கே இங்கேன்னு மாற்றி மாற்றி போகிறதுனால. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடக்குமா? இல்லை உங்கள் வீட்டில் ஷாப்பிங் அப்போ பொறுமையாக கூப்பிட்டு போவாங்களா? என் பையன் நேர்மாறுங்க. ரொம்ப பொறுமையாக கரெக்டாக ஷாப் பண்ணி கூப்பிட்டு வருவான். ஸோ அதனாலேயே நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது என் பையனோட ஷாப்பிங் போகிறது. பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறது, ஹஸ்பண்டு நம்ம இதெல்லாம் ஃபோர்கோ பண்ணி தான் ஆகணும். அதனால் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபிஷ் வாங்கணும்னாரு இல்லையா, அக்வாரியம் இது கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு, எங்கள் பேர்டுக்கு வந்து சீட்ஸ் இல்லை சன்ஃப்ளவர் சீட்ஸு அதுவும் வாங்கிட்டு நாங்கள் சத்துவா விட்டு கிளம்பிட்டோம். மத்தியானம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்நாக்ஸுங்க. இந்தியன் ஸ்நாக்ஸும் நிறையவே கிடைக்கும். ஆல்மோஸ்ட் அது எல்லாமே இந்த நார்த் இந்தியன் ஆம்ச்சூர் போட்டு தான் இருக்கும் இந்த கடைங்கள்லாம் வாங்கும்போது. நம்ம தமிழ் கடைக்கு போனால் தான் நம்ம கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் காரில் ஏற்றிட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஆல்மோஸ்ட் ஒரு 12:30 மணிக்கு போனோங்க ஷாப்பிங்க்கு. ஒரு 2 மணிக்கெல்லாம் நாங்கள் திரும்பி ரிட்டர்னுக்கு கிளம்பிட்டோம். அதுவுமே வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு வா லேட் ஆயிடுச்சுன்ட்டு இருந்தார். அப்படியே நம்ம ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. இதை போய் எல்லாம் நம்ம அடுத்த வேலை ஃப்ரிட்ஜில் ஏற்றுறது தான், அந்தந்த இடத்துல சார்ட் அவுட் பண்ணி வைக்கிறது தான். ஓகே, இந்த வீடியோவில் என்னுடைய ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.